குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நான் சேலத்திலிருந்து அஷ்டமீனம் ராதா. எளிய முறை வாஸ்து அப்படிங்கிற பகுதியில இப்ப நம்ம பார்க்க போறது, ஒரு மனையில எந்தெந்த பகுதியில காலி இடம் விடலாம், எந்தெந்த பகுதியில காலி இடம் விடக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம மனையில மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில அதிகமாக காலி இடம் விடலாங்க. அப்படி காலி இடம் அதிகமா விடும் பொழுது அந்த வீட்டுல வாழக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு நல்ல பேர்ப்புகள், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். இதே கிழக்கு பக்கத்துல கம்மியா இடம் விட்டு மேற்கு பகுதியில அதிகமா இடம் விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஆண்களுடைய பேர்ப்புகள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும். அடுத்தது, தெற்கு பகுதியில இடம் நிறைய விட்டு வடக்கு பகுதியில இடம் குறைவா விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப பெண்ணுக்கு பாதிப்பை கொடுத்துரும். ஆகவே வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் நம்ம காலி இடம் நிறைய விட்டுக்கலாங்க. தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இருக்கிற இடத்தின் அளவை விட, இப்ப நம்ம 4 பக்கமும் கொஞ்சம் இடைவெளி விட்டாதான் செவுருக்கு சுண்ணாம்பு அடிக்க முடியும் இல்லைங்களா, ஒரு அடி. அப்ப மேற்கு பகுதியில தெற்கு பகுதியில 2 அடி விட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நம்ம 4 அடி 5 அடி இந்த மாதிரி அதிகப்படியான அந்த அளவை விட அதிகப்படியான அளவு விடும் பொழுது மிக சிறப்பாக அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கக்கூடியவங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும்.